ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். வளமான வைகாசி மாதத்தில் நம்மளுக்கு புண்ணியம் தரக்கூடிய நதிகளோட கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். சரி, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கே தெரியாத நம்ம ஒரு நாள் டல்லாக இருப்போம், ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ரொம்ப மனசோர்வாக நேற்று சாயந்தரம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீ நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாரையே சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சரி ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாக்கா, கங்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருமே பூமிக்கு எப்படி நதிகளாக வந்தாங்க அப்படிங்கிற கதையை கேட்டுட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை பற்றியும் பிரகலாத நரசிம்மரை பற்றியும் ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கடவுள் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார், ஆனால் நாம் தான் அவரை உணர்றது இல்லை. எப்போவுமே எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிறத நிர்ணயிக்காதீங்க. நம்மளுக்கு வாழ்க்கையில் தினம் தினம் நிறையா சந்தோஷங்களை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கடவுளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னுடைய கவலையெல்லாம் பறந்து போயிடுச்சு. எப்போவுமே நான் சொல்கிறது தான், கர்ப்பத்திலேருந்து வந்தால் லேட்டாகும் அப்படிங்கிறதுக்காக, பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கம்பத்திலேருந்து உதித்தவர் நம்மளுடைய நரசிம்மர். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நரசிம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னால் ஓடோடி நரசிம்மர் நிற்பார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா, இந்த கதைகள் எல்லாம் சொல்லும்போது மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் பெருமாள்னு சொல்லியிருப்பேன், இல்லைன்னா நாராயணன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, குழந்தை எல்லாமே பெருமாள் தான், அதாவது நாராயணன் தான். அதனால் அவருடைய பேரை மாற்றி மாற்றி சொல்கிறதுனால நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பெருமாள், நாராயணன் அப்படின்னாவே மகாவிஷ்ணு அப்படிங்கிறத நீங்கள் நினப்பில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நரசிம்மரை அனுபவித்த சந்தோஷத்தில் இருக்க, நரசிம்மருடைய அருள் ஆசி என்றைக்கும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். கங்கை அப்படின்னு சொன்னதுமே பார்த்திங்களா, கடவுளே நம்ம கண்ணு முன்னால் வந்துட்டார். அப்போ நம்ம தினமுமே கங்கையை நினச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கும் படும் அப்படின்னு நினைக்கிறேன். நதிகளோட கதைகளை தினமும் நம்ம கேட்க போகிறோம். சரி, நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.